மலர்ந்த இந்த பொழுத மகிழ்ச்சியோட தொடங்குங்க. காலை வணக்கம். இது பூபாலம். மணி இன்னைக்கு மார்ச் 1ஆம் தேதி, வேர்ல்ட் ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே. அதாவது பார்த்தீங்கன்னா பாகுபாடு பார்க்கறது மனித உரிமைக்கு எதிரானது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்துல நிறைய விஷயங்கள் வேறுபட்டு இருக்கு, பாகுபாடு படுத்தப்பட்டிருக்கு. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கொள்கை இருக்கு, யூனிட்டி இன் டைவர்சிட்டி. அதாவது வேற்றுமையில ஒற்றுமை காண்க அப்படின்றது தான் நம்மளோட ஒரு கருத்து. வேற்றுமையை தாண்டி வேற்றுமையில பாகுபாடு படுத்தப்படுது. அதாவது இனத்தால, மொழியால, நிறத்தால, பாலினத்தாலன்னு பல விஷயங்கள்ல நம்ம மக்கள் பாகுபடுத்தப்படுறாங்க. இல்லை, அதே மாதிரி தான் நீங்கள் சொல்ல மாதிரி யோசிக்கும் போது என்ன தெரியுதுன்னா, எல்லாத்தையும் விட்டுருவோம். மனுஷனாக பிறந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா பாகுபாடு இல்லாமல் சுயமரியாதையோட சுதந்திரமாக வாழணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த தினம். 2014 வருஷமான இந்த வருஷம் மார்ச் 1ஆம் தேதி இந்த தினத்தை அதாவது பாகுபாடு பார்க்கறது மனித இனத்துக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு தினத்தை பின்பற்றணும் அப்படிங்கிறது ஐநா சபை போன வருஷம் டிசம்பர் 1ஆம் தேதியை அறிவிச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம். மனித உறவுகள் எல்லாருமே மேம்படணும், ஒரு இணக்கமான ஒரு பிணைப்போட இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் ஒன்னோட ஒன்றா கலந்து ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல வருது இல்லையா? ஸோ ஓப்பனிங்கில், நம்ம நிகழ்ச்சியோட ஓப்பனிங்கில் நல்ல ஒரு தகவல் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற திருப்தியோட பூபாலம் நிகழ்ச்சியில் முதல் பாடலை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ மகா கணபதி ரவதுமா, ஸ்ரீ மகா கணபதி ரவதுமா, சித்தி விநாயகோ மாதங்க முக, 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 ஸ்ரீ மகா கணபதி ரவதுமா. காமஜனக 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 விதீந்திர சன்னுத கமல லய தடனிவாசோ, காமஜனக விதீந்திர சன்னுத கமல லய தடனிவாசோ, கோமளகர பல்லவ பதயுக, கோமளகர பல்லவ பதயுக, குரு குஹாக்ரஜோ ಶಿವಾತ್ಮಜೋ, ಕೋಮಳಕರ ಪಲ್ಲವ ಪದಯುಗ ಗುರು ಗುಹಾಗ್ರಜೋ ಶಿವಾತ್ಮಜೋ, ಪಾಮ ಗಾಮ ರೇ ಗಾಮ ಗಣ ಪೂಜಂ ನಿಸರಿ ಕೀಟದ ಪನ್ನಿಸ ಛಣುತ ನಿಸರಿ ಮಾದ ಕಣೋ ಮಾಗ ಮತ ಗದ ಪಾಪ ಮರಿ ಮಿದ ಮಪನಿ ದರಿ ಮಿದರಿ ಪನಿ ಸರಿ ಕುಕುಂದರಿ ಮ ಪನಿ ಸಕಿಟ ಜಂ ರಿಗ ಮತ ದಿ ಮಿದರಿ ನಿ ಸರಿ ಸ ಕುಕುಂದರಿ ಪನಿ ಪಸ ದಿ ಮಿದರಿ ರಿಗ ಮರಿ ಸ ಜಂ ದರಿ ದ ಸಾನಿ ಪ ಮ ದರಿ ಗಿಣ ತಂ ಶ್ರೀ ಮಗ ಗಣಪತಿ ರವತುಮ, ಸಿದ್ಧಿ ವಿನಾಯಕೋ ಮಾತಂಗ ಮುಖ, ಶ್ರೀ ಮಗ ಗಣಪತಿ ರವತುಮಂ. ಸುವರ್ಣಾಕರ್ಷಣ ವಿಘ್ನರಾಜೋ ಪದಾಂಬುಜೋ, ಸುವರ್ಣಾಕರ್ಷಣ ವಿಘ್ನರಾಜೋ ಪದಾಂಬುಜೋ, ಗೌಳವರ್ಣವಸನಧರೋ ಬಾಲ ಚಂದ್ರೋನ್ನತಾದಿ ವಿನುತಲ
मोदकादि प्रकाश करो भव जलदीना सरि म पनि प्रकाश करो पनि सरि प म ग म रि सरि म पनि प्रकाश करो पनि सरि स सा नि प म ग म रि रि स नि सरि म पनि प्रकाश करो नि नि प प प प म म प प प प नि नि प म म प नि प म प नि प म प नि नि प म प नि प म प म ग म रे ग म रे 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 प प म ग म रे ग म रे रे ज ज ज रि ज नि ज रि रि ज नि प नि ज रि रि ज नि रि रि ज नि ज रि म रि रि ज नि ज रि प म ग म रे रि ग म रे रि ज नि प म ग म रे ग म रे रि ज ज रि रि ज नि प नि ज रि रि ज नि ज रि प म ग म रि रि ग म रि रि ज नि ज ज रि रि म म रि रि ज नि ज रि प म म रि म नि प प म म प प नि नि प म प नि नि प म प नि नि प प नि स रि स स स स स रि ग म रि रि स स स रि रि स नि 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 स रि स प प नि स रि स स रि स नि स नि प नि प म प म ग म रि रि स स रि म प नि प्रकाश करो भव जलदि नाओ प्रकाश करो भव जलदि नाओ मूल प्रकृति स्वभाव शोक करो रवि सहस्र सन्निभदे हो रवि सहस्र सन्निभदे हो कवि जननुत मूषिकवागो रवि सहस्र सन्निभदे हो कवि जननुत मूषिकवागो अवनत देवता समूहो अविनाश कैवल्य देहो पम गम रि गम दण गुजं निजरि किडत बनि स जनुत निजरि मात गणं मगम तगद पाप मनिमित म बनित दिमित पनि सरि कुकुन्दरि म बनि स किटज रि गम तरि मितरि निजरि कुकुन्दरि पनि पसदि मितरि रि गम रि स जं तरि त सानि पम तरिङ्गिण तुं श्री मख गणपति रवतु मां सिद्धि विनायको मातङ्ग मुख श्री मख गणपति रवतु मां न न रे न न न न காலை கதிரவனின் கதகதப்போடு பூபாலம் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா, நம்மளோட பள்ளி பருவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வீரமாமுனிவர் அப்படிங்கிறது வந்து நம்ம படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். செய்யுள் பகுதியில் வரும். அடேங்க அப்பா, நிறைய படிச்சிருக்கீங்க. ஆமா ஆமா. அதாவது இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் தான் இவர். இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னாக்கா கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி அப்படிங்கிறவர் தான். இயேசு சபையில் வந்து மத போதகராக இருந்தார். தமிழகத்துக்கு சமய பணி செய்யறதுக்கு, சமய தொண்டு செய்யறதுக்காக வந்திருந்தார். அதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல தமிழ் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இத்தாலியில் பிறந்தவருக்கு தமிழ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நியாயம் இல்லை தான். ஆனால் இங்கே வந்த பிறகு தமிழை வந்து கற்றுக்கிட்டார். கற்றுக்கும் பொழுது இந்த இலக்கணம், இலக்கியம் இது எல்லாத்தாலையும் பயங்கரமாக ஈர்க்கப்பட்டார். இது முடிஞ்சவொடனே ரொம்ப ஒரு பற்று வந்துச்சு தமிழ் மேலே. அதுக்கப்புறம் திருக்குறள், நன்னூல், தேவாரம், ஆத்திச்சூடி இது எல்லாத்தையுமே பிற மொழிகளில் மொழிபெயர்ப்பு செஞ்சார். ஆமா, இது மட்டும் கிடையாது, 23 நூல்களை கூட வந்து எழுதியிருக்காரு. அவரோட தமிழ் புலமைக்கு வந்து சான்றா பார்த்தீங்கன்னா தேம்பாவணி அப்படிங்கிற ஒரு பெரும் காவியத்தை தான் சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில நிகழ்ந்த நிகழ்வுகளையும் அவருடைய வளர்ப்பு தந்தையான புனித ஜோசப் இருக்கார் இல்லையா, அவருடைய வாழ்க்கை வரலாறையும் வந்து சொல்றதுதான் இந்த தேம்பாவணி. இது மட்டும் இல்லாம அவர் வந்து லத்தீன், தமிழ் லத்தீன் அகராதியை வந்து எழுதியிருக்காரு. அதாவது தமிழ் சொற்களுக்கு லத்தீன் மொழியில அதோட மீனிங் அதையும் வந்து சொல்லியிருக்காரு. இதுதான் வந்து தமிழ்ல வந்த முதல் அகராதி. இதுக்கப்புறம் தமிழ் போர்த்துகீசிய அகராதியை கூட வந்து அவர் எழுதியிருக்காரு.
அயல் நாட்டில் பிறந்த ஒருத்தர் தமிழ் மேலே இவ்வளோ பற்று கொண்டு இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் தமிழ்நாட்டில் பிறந்தும் கூட தமிழ் பேசுறதுக்கு சில பேர் தயங்குறாங்கன்னு நினைக்கும் போது மனசு சங்கடமாக இருக்குது. அதாவது வேற மொழி தெரியல, உங்களுக்கு வந்து தமிழ் தெரியல, இங்கிலீஷ் தான் தெரியுது அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம பேசுறது தப்பு இல்லை. ஆனால் தமிழ் தெரிஞ்சவங்க கிட்ட தமிழ் பேசுறது வந்து தயக்கமாக யோசிக்க வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வர விஷயம். இந்த தகவலோட பூபாலம் நிகழ்ச்சியில் 2வது பாடலை இப்போ நம்ம பார்க்கலாம். நடமாடும் நாத நடி மலரே துணை நடமாடும் நாத நடி மலரே துணை நடமாடும் நாத நடி மலரே துணை கனக சபையில கனக சபையில நடமாடும் நாத நடி மலரே துணை கனக சபையில நடமாடும் நாத நடி மலரே துணை கனக சபையில
நாரணனும் யாழிசைக்க ஞானம் எல்லாம் உய்ய மெய்ஞானலயம் தன்னில் ஞானம் எல்லாம் உய்ய மெய்ஞானலயம் தன்னில் தரிகிடத்தோம் தரிகிடத்தோம் தத்தி தரிகிடத்தோம் என நடமாடும் ஞானம் எல்லாம் உய்ய மெய்ஞானலயம் தன்னில் தரிகிடத்தோம் தரிகிடத்தோம் தத்தி தரிகிடத்தோம் என நடமாடும் நாதனடி மலரே துணை கரக சபையிலான நடமாடும் நாதல் அடிமலரே துணை விழிகளுக்கும் செவிகளுக்கும் விருந்து படைச்சிக்கிட்டு இருக்கிறது பூபாலம். மாதிரி நம்ம வந்து நிறைய விலங்குகள் பத்தி பறவைகள் பத்திலாம் வந்து பேசியிருக்கோம். ஆமா, இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரீச்சர் பத்தி பேச போறோம். அதாவது இரவுல வாழக்கூடிய வவ்வால்கள். அதுதான் வவ்வால்கள்ல பாத்தீங்கன்னா 1240 விதமான வவ்வால்கள் வந்து இருக்காம். இதுல வந்து உயிரியல் விஞ்ஞானிகள் இந்த வவ்வால்களை வந்து 2 வகையா வந்து பிரிக்கிறாங்க. மைரோ பேட்ஸ், மெகா பேட்ஸ் அப்படின்னு. இது மட்டும் இல்லாம இப்ப மனுஷங்களை வந்து நான் வெஜிடேரியன் நீ நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த வவ்வால்கள்ல கூட வந்து வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் வகைகள்லாம் இருக்காம். ஆனா இதுல என்னன்னா 30% மட்டும்தான் வந்து பழந்தென்னிகள், மிச்சம் 70% வந்து பூச்சி உண்ணிகள் தானா. இதுல சில வவ்வால்கள் பாத்தீங்கன்னா மீன்களை தவளைகள் எல்லாம் கூட சாப்பிடுதான். ஆமா, நீங்க சொன்ன விஷயத்துல எனக்கு ஒரே ஒரு உடன்பாடு இல்லை. இரவுல வாழுற வவ்வால்கள்னு சொன்னீங்களே, அப்பதான் நான் யோசிக்கிறேன் பகல் அது வாழாதா அப்படின்னு. அதாவது பகல்லையும் வந்து வாழும். இரவுல நம்மலாம் வந்து இரவுல வந்து தூங்குவோம்ல, ஆனா அது வந்து இரவுல தான் வந்து கண் விழிக்கும். அதனால இரவுல வாழுறது அப்படின்னே வந்து குறிப்பிடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சொன்னது இல்லாமல் எனக்கு வந்து ஒரு சில வகைகள் வவ்வால் வகைகள் பற்றி தெரியும். சில வவ்வால்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரத்தத்தை உறிஞ்சி வாழக்கூடியதாக இருக்கும். அதை அடிப்படையாக வச்சு தான் வேம்பயர் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை ஹாலிவுட்டில் கூட உருவாக்கியிருப்பாங்க. நம்ம கூட சில படங்கள்லாம் கூட பார்த்துருப்போம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கிட்டின்னு சொல்லிட்டு ஒரு வவ்வால் இனம் இருக்குது. அந்த கிட்டி பார்த்தீங்கன்னாக்கா 15 சென்டிமீட்டர் மட்டும்தான் இறக்கைகளை கொண்டது. அவ்வளோதான் நீளம், அதோட நீளம். பார்க்குறதுக்கு முகம் வந்து பன்றியோட முக அமைப்பை கொண்ட மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து பறக்கும் நரின்னு சொல்லுவாங்க ஒரு சில வவ்வால்களை. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக ஜொஜாண்டிக்காக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4 அடி 11 இன்ச்சு அதோட இறக்கையோட நீளம் அப்படின்னு சொல்லலாம். சரி, பல வகையான வவ்வால்கள் பற்றி நம்ம படிக்கிறது வந்து பிரமிப்பா இருக்கு. இவ்வளோத்தனம் இருக்கா அப்படின்ற மாதிரி. அதனால இதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் தெரியுது. என்னது? சயின்ஸ்ல நம்ம எழுதுற 5 மார்க் கொஸ்டின் ஆன்சர் வந்து நம்மளுக்கு இப்போ எவ்வளோ யூஸ் ஆகுது இல்ல? நிச்சயமா இதெல்லாம் அப்பவே படிச்சிருந்தா நிறைய மார்க் எடுத்துக்கலாமோ அப்படின்னு இப்போ யோசிக்க வேண்டியது இருக்கு. காலம் கடந்த பிறகு வர ஞானம் வந்து அந்த அளவுக்கு பயன் இல்லைன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நிறைய தகவல்களை தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதே சந்தோஷமான விஷயம் தானே. கண்டிப்பா. இந்த சந்தோஷத்தோட பூபாலம் நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு பாடலை பார்க்கலாம். மலர் மத்திமு தன்னையும் நல்ல மலர் மத்திமு தன்னையும் நல்ல மதவா மதவா
கவிமாலத்தில் புகழ் பாரினு பலனா கணநாயகம் கணநாயகம் துணையாகணம் கணநாயகம் துணையாகணம் அதினன் தோடும் கணநாயகம் துணையாகணம் அதினன் அதினன்பொடு தொழுந்தேன் துணையாகணம் அதினன்பொடு தொழுந்தேன் கணநாயகன் துணையாகணம் அதினன்பொடு தொழுந்தேன் மலமதி தனயும் நல்ல மதவாரண மூகவன் மலமதினு தனயும் நல்ல மதவாரண மூகவன் கிட்ட தக்கித துதி துத கீதென் தக்கித கிட்ட தக்கித கிட்ட கிட்ட தக்கிதென் கிட்ட தக்கித துதி துத கீதென் தக்கிட கிட்ட தக்கிதென் கிட்ட தக்கி தக்கிட கிட்ட தக்கிதென்